Very good morning அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்மளுடைய IBPS RRB அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கிராம வங்கிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். டெய்லி காலைல 9 மணிக்கு நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷன் கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் எக்ஸாம் இன்னும் சரியாக ஒரு 10-12 நாட்கள் இருக்குது. 23, 22 மற்றும் 23 தேதிகள் அந்த சனி ஞாயிறில் நமக்கு வரப்போகுது. இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் இருக்குது, 6 நாள் இருக்குது. அடுத்த வாரத்தில் ஒரு 5 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. ரைட், அவ்வளோதான் நம்ம கையில் இருக்குது. ஒரு 12 நாட்கள் வரைக்கும் சொல்லலாம். ரைட், 12 நாள் கூட 11 நாள் தான். அந்த கடைசி நாள் கூட நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை நல்லா வேகப்படுத்துங்க. லாஸ்ட் மினிட்ல நிறையா மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். எந்த டாபிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, எந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி எந்த டாபிக் நம்ம வீக்காக இருக்கமோ அதை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் 10 டேஸாக பயன்படுத்துங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரியாப்பா? கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையும் லைவில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் டெய்லி காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம எழுதி பார்த்தலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எஸ், வெரி குட் மார்னிங்ப்பா. இனிய காலை வணக்கங்கள். ரைட், ஓகே, ஆரம்பிக்கலாமா இன்றைக்கான செஷன்? ஓகே, வெரி சூப்பர்ப்பா. சரி, அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப்பில் லேட்டஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு குவிசஸ் எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், கேரளாவிலேருந்து. ஓ சூப்பர், வெரி குட்மா. அண்ட் வெரி குட் மார்னிங். அண்ட் யுவர் பிளேஸ், யூ ஆர் ஃப்ரம் கேரளா அண்ட் விச் பிளேஸ்? சரி போலாமா? அண்ட் வளம் 5.0 பேசிக் படிக்கிறவங்க அடுத்த நெக்ஸ்ட் இயரில் வரப்போகிற அப்கமிங்கில் IBPS உடைய RRB கிளர்க்குக்கு வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட், கிளாஸஸ் பற்றி என்கொயரி இல்லை புக்ஸ் பற்றின சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடி அந்த டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரைட்டா? எஸ், மெயின்ஸ் 21 சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, மெயின்ஸ் 21 சொல்லியிருக்காங்க. ரைட், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8 persons sitting around the square table such that you have 4 persons facing inside while 4 persons facing outside. எந்த 4 person அதை பற்றி எனக்கு சொல்லலை. 4 persons sit at the corner, rest of the 4 person edge of the table. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்களா? 8 person around the square table such that you have 4 person facing inside, 4 person facing outside. எந்த 4 person inside, எந்த 4 person outside அதை பற்றி எனக்கு சொல்லலை. அடுத்தது 4 persons sit at the corner, rest of them edge of the table. அது மட்டும் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எஸ், கொல்லம். ஓ வெரி குட், சூப்பர்மா, வெரி குட். கொல்லம். ரைட் நண்பா, அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. எஸ், அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நான் லீனியர் அதை நம்ம லீனியராக கன்வெர்ட் பண்ணி போடலாமா? எஸ், ஓகே. ட்ரை பண்ணலாமாப்பா? டன் முடிச்சிட்டிங்களா? யாராவது முடிச்சிட்டிங்களா? O and N facing each other, அப்போ ஆப்போசிட் each other. ஆனால் எட்ஜில் உட்காந்துருக்காங்களா கார்னரில் உட்காந்துருக்காங்களான்னு தெரில. P sits second to the right of the N. L is adjacent to Q. Who sit corner of the table? அந்த Q வந்து corner of the table அப்படின்றத சொல்லிட்டாங்க. கரெக்டா? ரைட், அடுத்தது நமக்கு Q facing the outside. M and Q are immediate neighbors and facing opposite direction to each other. P facing opposite direction as R and S faces. Right, and S faces. அவங்க ரெண்டு பேருக்கும் opposite direction. அப்போ R and S ஒரே ஃபேஸிங்கில் இருக்காங்க. S does not just left of the P. சரி, இது ஒரு நான் லீனியர். நான் லீனியராக ட்ரை பண்ணுறேன். சரியா? ஏன்னா வந்துட்டு ஸோ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ட்ரை. 3, 4, 5, 6, 7, 8. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? O and N facing each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. O and N. ரைட்டா? ஓவை நான் ஒரு வேளை இங்கே கொடுத்தா 1, 2, 3, N வந்து எனக்கு இங்கே வருவாங்க. நடுவில் 3 பேர் இருக்கணும், ஆப்போசிட் டு ஈச் அதர். ரைட்டா? ஃபேஸிங் ஈச் அதர்னு வர்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபேஸிங் ஈச் அதர்னா 2 பேருமே இன்சைடு ஃபேஸிங்கில் உட்காந்துருக்கணும். 2 பேருமே இன்சைடு ஃபேஸிங். ரைட்டா? அடுத்து அந்த P வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த N. இந்த P வந்து என்னோட செகண்ட் ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது 2 பேருமே ஆரோ மார்க் இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவாப்பா? இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இன்சைட் ஃபேஸிங்.
ஓகே எஸ். அப்போ இன்சைட் ஃபேஸிங் எடுத்துக்கலாமா? டெலகிராம் ஐடி என்னோட டெலகிராம் ஐடியாப்பா சொல்கிறேன்ப்பா. என்னோட மெயில் ஐடி கொடுத்தேன்ல, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மெயில் ஐடி காட்டினேன்ல, அதுக்கு ஒரு மெயில் மட்டும் தட்டி விடுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். சரியா? ரைட். அப்போ எனக்கு இன்சைடு ஃபேஸிங் ஆரோ மார்க் இப்படி இருந்தால் அது இன்சைடு ஃபேஸிங், ஆரோ மார்க் இப்படி இருந்தால் அது வந்து நமக்கு அவுட் சைட் ஃபேஸிங் சொல்லலாமா? ஓகேவா? இப்போ நானாக அதை முடிவு பண்ணிக்கிட்டேன், நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் அது இன்சைடுனா என்னோட ஆரோ மார்க் எனக்கு தேவைப்படுது. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ரெண்டு பேருமே இன்சைட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ நிறைய பேருக்கு அடுத்த டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஆரோ மார்க் இப்படி தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? டவுன் ஆரோ மார்க் கூட வரலாம், பிரச்சனை கிடையாது, எப்படினாலும் இருக்கலாம். சரியா? அடுத்தது பி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த என், என்னோட செகண்ட் ரைட்டில் பி. இப்போ இந்த பிக்கும் ஓக்கும் நடுவில் 1% இருக்காங்க. சரியா? இல்லை இந்த பக்கம் ஒரு வேளை ஆரோ மார்க்கை மாற்றி கொடுத்தாலும் இந்த பக்கம் வருவாங்க, எல்லாம் ஒன்று தான். சரியா? ரைட். அடுத்தது நமக்கு பி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த என் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்தது எல் இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த கியூ. இப்போ ஜஸ்ட் லெஃப்ட் ஒருனா ரெண்டு பேர் சேர்ந்தாப்பில் இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். இதில் மட்டும்தான் அந்த ஜஸ்ட் லெஃப்ட்ன்றதை என்னால் கொடுக்க முடியும். ஹூ இஸ் சிட் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள்? கியூ வந்து கார்னரில் உட்காந்துருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த மூணு பேரில் ஏதோ ரெண்டு பேர் வந்து எல் அண்டு கியூ வந்து எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா? அடுத்து கியூ ஃபேஸிங் த அவுட் சைட், கியூ வந்து அவுட் சைட் ஃபேஸிங்கில் எனக்கு கொடுக்கணும். ரைட்டா? அப்போ எல் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த கியூ. அப்போ இந்த இடத்துல கியூவை கொடுத்தோம், ஆரோ மார்க் இப்படி கொடுத்தா இதில் ஜஸ்ட் லெஃப்ட் இந்த பக்கம் வர மாட்டாங்க. ரைட்டா? அப்போ கியூவை இங்கே கொடுக்க முடியாது. இதில் கொடுத்தா ஜஸ்ட் லெஃப்ட், இல்லை இங்கே கொடுத்தா ஜஸ்ட் லெஃப்ட். ஸோ இந்த ரெண்டு பாசிபிள், கியூ வந்து இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அண்ட் கியூ ஃபேஸிங் அவுட் சைட். எம் அண்ட் கியூ ஆர் இம்மீடியட் நெய்பர்ஸ், பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எல் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கியூவோட ஜஸ்ட் லெஃப்டில் எனக்கு எல் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த எம் அண்ட் கியூ ஆர் இம்மீடியட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கியூ பக்கத்தில் எம்மும் வந்திருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். கரெக்டா? அண்ட் இம்மீடியட், ரைட், அண்ட் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். கியூ அண்ட் எம் வந்து வேற வேற ஃபேஸிங், அதாவது இவர் அவுட் சைட் ஃபேஸிங்னா இவர் இன்சைட் ஃபேஸிங்கில் இருப்பார். ரைட்டா? அடுத்தது பார்த்தோன்னா பி ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் பியோட ஃபேஸிங் வந்து ஆர் அண்ட் எஸ்ஸுக்கு வேற டைரக்ஷன். ஆர் அண்ட் எஸ் அப்போ இங்கே தான் வரப்போகிறாங்க, இந்த ரெண்டு தான் ஆர் அண்ட் எஸ். எஸ் டஸ் நாட் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த பி, பியோட ஜஸ்ட் லெஃப்டில் இருக்க மாட்டாங்க, ஆல்டர்னேட்டிவ். ரைட்டா? ஜஸ்ட் ரைட் ஆஃப் த பியில் எனக்கு வந்திருக்கணும். ரைட்? இப்போ அடுத்து எல்லோட ஃபேஸிங்னு முடிவாளியே 4 பேர். ரைட்டா? 1 2 3. ரைட்டா? அப்போ எனக்கு ஆர் அண்ட் எஸ் வந்து எனக்கு அவுட் சைட் ஃபேஸிங்கில் தான் வரணும், பி வந்து இன்சைட் ஃபேஸிங்கில் தான் வரணும். ஏன்னா இன்சைட் ஃபேஸிங்கில் ஆல்ரெடி எனக்கு 3 பேர் வந்துட்டாங்க, 3 பேர் இன்சைட் ஃபேஸிங் வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அவுட் சைடு. ஏன்னா ஆர் அண்ட் எஸ் ரெண்டு பேரையும் நான் இன்சைடில் கொடுத்தேன்னா 5 பேர் போயிடுவாங்க. அப்போது பி வந்து இன்சைட் ஃபேஸிங்லையும் ஆர் அண்ட் எஸ்ஸை அவுட் சைட் ஃபேஸிங்லையும் கொடுத்தா எஸ் டஸ் நாட் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த பி, பியோட ஜஸ்ட் லெஃப்டில் கிடையாது, இங்கே எஸ் இங்கே ஆறு. ஓகேவாப்பா? இப்போ கார்னர் ஆஃப் த டேபிளில் யாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க? கியூ வந்து நமக்கு கார்னர் ஆஃப் த டேபிள். அப்போது இந்த கியூ, அதாவது இந்த ஓ வந்து கார்னர் ஆஃப் த டேபிள், இந்த கியூ வந்து கார்னர் ஆஃப் த டேபிள், இந்த என் வந்து கார்னர் ஆஃப் த டேபிள், இந்த பி வந்து கார்னர் ஆஃப் த டேபிளில் உட்காந்துருப்பாங்க. சரியாப்பா? ரைட்? ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா? எஸ். ரைட், சூப்பர், வெரி குட். அடுத்தது போயிடலாமாப்பா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது பிளட் ரிலேஷனா? இல்லையே, ஆர் ஹேஸ் டு, ஆமாம், பிளட் ரிலேஷன். டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. பிளட் ரிலேஷன் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சிவல் வந்துருச்சாப்பா? ஆன்சர் வந்துருச்சா? ஆர் ஹேஸ் 2 children ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஆருக்கு 2 குழந்தை, ஆனால் வேறு வேறு ஜெண்டரில். ஏ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் டி ஹூ இஸ் அன்மேரிட். டிக்கு கல்யாணம் ஆகலை. டி இஸ் த கசின் ஆஃப் எம்
who is the granddaughter of the R? Right, very good, done, super, very good. Try பண்ணலாமாப்பா? என்ன ட்ரை பண்ணலாம்? முதல்ல ஆருக்கு 2 குழந்தைகள், ரைட், அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து A is the brother in law of T. ஸோ Tக்கு கல்யாணம் ஆகலை, ரைட்டா? அப்போது தன்னோட சகோதரியை A கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா Tக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ தன் சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஸோ A is the brother-in-law of T. The T ஓட brother-in-law. சரி, ரைட். A is the brother-in-law of the T who is unmarried. D is cousin of M who is granddaughter of R. D is cousin of M. ரைட்டா? Dயும் Mமும் கசின்ஸில் வருவாங்க. அப்போ கிராண்ட் இவங்க 2 பேருமே ஒரே ஜென்ரேஷன் தானே. அப்போ எனக்கு இவங்க 2 பேருமே ஆருடைய, ரைட்டா, ஆருடைய பேரன் பேத்தி அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு வருவாங்க, ரைட்டா? சரி, ரைட், ஓகே. B is the aunt of L. B is the aunt of L who is the only daughter of K. Right? B is the aunt of L. B is the aunt of L who is the only daughter of K. L வந்து ஒரே டாட்டர், K உடைய. ஒருவேளை K and B சிப்ளிங்கா இருக்கலாம், இல்ல B ஓட சிப்ளிங்கை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம். K maybe is possible. Right? B is the aunt of L who is the only daughter of K. Q is the mother of the B. Q is the mother of B. A is the spouse of K. A is the spouse of K. K வை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? அப்போ K கூட பிறந்தவங்க ஒரு ஆள் இருக்காங்க, Kக்கு Lன்னு ஒரு குழந்தை இருக்கு, ரைட்டா? A is the spouse of K. T is the aunt of the L. T is the aunt of L. அப்போது கேவோட குழந்தை தானே எல்லு, ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து ஒன்லி டாட்டர், ரைட்டா? T is the aunt of L and have only one sibling, ரைட்டா? யாருக்கு? இந்த Tக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்கள், இந்த B யாராக இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன்னா எல்லோட ஆண்ட்னா ஒரு வேளை தன் அப்பாவோட கூட பிறந்தவங்களாக இருந்திருக்கலாம், கரெக்டா? ஸோ B வந்து aunt of L, அப்புறம் அவங்களுடைய அம்மா Q, mother Q, கரெக்டா? இப்போ R has 2 children. R எங்க இருக்காங்க? இன்னும் R வரல, வெயிட் பண்ணலாம், ரைட்டா? A is the brother-in-law of the T who is unmarried. D and M are the cousins and granddaughter of R. D and M is the granddaughter of R. Okay, D and M, சரி வரலாம். D is the cousin of M, இன்னும் M வரவே இல்லை, ரைட்? Who is the granddaughter of R. And Q is the mother of the B. Q is the mother of the B. And A is the spouse of the K. A and K. T is the aunt of L. T is the aunt of the L and have one sibling, only one sibling. யாருக்கு? Tக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு ஆள். C is the son-in-law of R. C is the son-in-law of R. Right? ஏன்னா இங்கே மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கு. C is the son-in-law of R. ஓகேவா? இதில் நமக்கு யார்? டி அண்டு எம் வந்து கசின்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்லுக்கு கூட பிறந்தவங்க ஒரு ஆளும், இந்த பிக்கு, ரைட்டா, அவங்களுடைய குழந்தையா ஒரு ஆளையும் நம்ம கன்சிடர் பண்ணிடலாம், ரைட்டா? அதில் வேறு எந்த இடம் பண்ணிக்குது? who is the only daughter of K? Granddaughter. M is the granddaughter of R. So M is the granddaughter. அப்போ only the daughter. L வந்து K ஓட ஒரே மகள்.
அப்போ இங்கே இன்னொரு மகள் வரணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அப்போ எம் அண்ட் டி ஆர் த கசின்ஸ். அப்போ டியை இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாம். ரைட்டா? ஸோ டி இஸ் த கசின். கசின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே குறிக்கும். ஸோ டியோட ஜெண்டர் ஐடென்டிஃபை ஆகலை. சொல்லலாமாப்பா? ஐடென்டிஃபை ஆகலை சொல்லலாமா? ஸோ கிளியரா இது? எஸ். ரைட். ஸோ என்னப்பா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குதா? பர்ஃபெக்டாக வந்திருக்குதா? ஓ, அந்த வார்த்தை இருக்கோ, அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லிமா. ஒன்லி டாட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை மறந்துட்டேன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஒன்லி, அதனால தான் எம்ஏ கொண்டு வந்து இங்கே நம்ம கொடுத்தோம். அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்படியே பேச்சுவாக்கில். ரைட், ஓகே. டி இஸ் த மேல் பர்சன். ஏன்னா எல் வந்து ஒன்லி டாட்டர். ஒன்லி டாட்டர். ரைட், அதை மறந்துட்டேன். எம்மை பிளேஸ் பண்ணதே இங்கே ஒன்லி டாட்டர்ன்றதுனால தான் இங்கே பிளேஸ் பண்ணோம். பட் அதை மறந்துட்டே பாருங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ ஹூ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் த கியூ? கியூவோட கிராண்ட் சன் யார் அப்படின்னா டி. டி இஸ் த கிராண்ட் சன் சொல்லலாமா? ஸோ டி இஸ் த கிராண்ட் சன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி? இந்த ஃபேமிலியில் எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ் நமக்கு இருக்காங்க? ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர் இருக்காங்க சொல்லலாமா? 6 பர்சன்ஸ் இருக்காங்க சொல்லலாமா? 6 பர்சன்ஸ் இருக்காங்க சொல்லலாமா? ஸோ மோர் தென் 5 6 பர்சன்ஸ் எனக்கு ஃபீமேல் பர்சன்ஸ் இருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹூ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஏ? ஏவோட பிரதர் இன் லா யார்? ஏவோட பிரதர் இன் லா. இந்த பக்கம் நமக்கு சி மட்டும்தான். இந்த பக்கம் டி சொல்ல முடியாது. டி வந்து ஃபீமேல். அப்போ சி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஏ சொல்லலாமா? சி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் அடுத்தது, ஹூ இஸ் த மதர் இன் லா ஆஃப் கே? மதர் இன் லா ஆஃப் கே. கேவோட மதர் இன் லா யார்? தன்னுடைய கணவருடைய அம்மா கியூ. Q is the mother in law சொல்லலாமா? Q is the mother in law, அம்மா மாமியார். ரைட். அடுத்தது நமக்கு how many pair? how many pair? pair கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? R E F R I G E R A T O and then R. 18 5 6 18 9 7 5 18 1 and 20 15 and 18. கரெக்டா? 18 சொல்லலாமா? ரைட். ஸோ 18 அப்படின்னா 19 20 21 22 23 24 25 26. ரைட் வருது. 12 17 16 15 14 13 12 11 10 9 8 7. ஸோ இதிலிருந்து எதுவுமே கிடைக்கல. ரைட். அடுத்தது 5லேருந்து 6 7 8 9 10 11 12 13 14 15. 5லேருந்து 4 3 2 1. ஓகே. 6லேருந்து 7 8 செக் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே சொல்லி பார்த்துட்டோம். ரைட்டா? 6லேருந்து 5 4 3 2 1 அது மட்டும் பார்த்தா போதும். 18லேருந்து 18 விட பெரிய நம்பர் 20 மட்டும் தான் இருக்குது. ஸோ அது நமக்கு அமையாது, வேண்டாம், சொல்ல வேண்டாம். 18 17 16 15 14 13 12 11 10. 9லேருந்து 8 7 6 5 4. 9 10 11 12 13 14 15 சொல்லலாமா? அடுத்து 7லேருந்து 8 9 10 11 12. 7லேருந்து 6 5 4 3 2 1. 5லேருந்து 6 7 8 9 10. 18 19 20 17 16 15 1 2 3. ரைட். 20 19 18. அப்போ எத்தனை? 1 2 3 4 5. மொத்தம் 5 பேர் இருக்குது சொல்லலாமா? இட்ஸ் மோர் தென் 4. 5 பேர் இருக்குது சொல்லிடலாமாப்பா மொத்தம் எனக்கு? எஸ், மோர் தென் 4. எஸ், மொத்தம் 5பா. 5 பேர் வந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல இ அண்ட் எஃப் வந்திருக்கான், ஐ அண்டு ஓ வந்திருக்கான், ஆர் அண்டு டி வந்திருக்கான், ஆர் அண்டு ஓ வந்திருப்பான், அப்புறம் டி அண்டு ஆர் வந்திருப்பான். ஓகேவா? மொத்தம் 5 பேர். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது, செட்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். எத்தனை பேர்னு சொல்லலை, செட்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். ரைட்டா? லீனியர் ரோல உட்காந்துருக்காங்க, ஃபேஸிங் நார்த். எல்லாருமே நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. ஆர் சிட் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண். எந்த இடம்னு தெரில. எஸ் இஸ் தேர்ட் டு த ரைட் லெஃப்ட் ஆஃப் த ஆர். தேர்டு டு த ரைட்டா? எஸ் வந்து தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர். ஒன் பர்சன் சிட் பிட்வீன் டி அண்ட் எஸ். டி சிட் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த டி.
2% between T and the one who just left off the B. ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒருவேளை ரைட்டா, எனக்கு R வந்து 4th from the extreme end, ஏதோ ஒரு எண்டில் இருந்து 1 2 3 4 ரைட். R வந்து ஒருவேளை இங்கே உட்காந்துருக்கலாம். 1 2 3 4 R ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம். கரெக்டா? R sit 4th from one of the extreme end. S sit 3rd to the left of the R. இந்த S வந்து 3rd to the left of the R. First, second, third. ஒருவேளை S இங்கே வந்திருக்கலாம். First, second, third. ஒருவேளை S எனக்கு இங்கே வந்திருக்கலாம். 3rd to the left of the R. One person sit between D and S. ஒரே ஒரு person. D வந்து இதில் இங்கே மட்டும்தான் வரணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இதில் D இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம், எப்படி வேணால் வரலான்னு இருக்கு ரைட்டா. 1% between D and S. அந்த D வந்து 3rd to the left of the T. ஒருவேளை D இங்கே வந்திருக்கான் அப்படின்னா இந்த D வந்து 3rd to the left of the T. T வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்கே வந்திருப்பான் மேபி ரைட்டா. 2% between T and U. Tக்கும் Uவுக்கு நடுவில் 2 பேர் சொல்ல முடியுமா? ஸோ இந்த ஆப்ஷன் வேற வழியே இல்லை, லாக் ஆகிடுவான். இந்த ஆப்ஷனில் லாக் ஆகிடுவான். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 2% between T and U. இந்த D வந்து 3rd to the left of the T. அப்படினாலும் நடுவில் 2 பேர் இருப்பாங்க ரைட்டா. அப்போ T-ஓட 3rd லெஃப்டில் D உட்காந்துருக்கான். Tக்கும் Uக்கும் நடுவில் 2 பேர் கொடுக்க முடியாது. அப்போ இது இம்பாசிபிள். கரெக்டா? இது இம்பாசிபிள். ஆல்ரைட். வெல், அடுத்து என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ இந்த பக்கம் வரணும் ரைட்டா. அப்போ எனக்கு 1% between S and D. S and D. இந்த D வந்து 3rd to the left of the T. 3rd to the left of the T. அப்புறம் இந்த D வந்து 3rd to the left of the T. T ஓட 3rd left. Tக்கும் Uக்கும் நடுவில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. 1 2 U வந்து இங்கே வந்துடுவான். இது T 1 2 U வந்து எனக்கு இங்கே வந்துடுவான். கரெக்டா? Who is just left of the B? யாரு? இந்த U வந்து just left of the B. Okay? More than 1% between R and B. Rக்கும் Bக்கும் நடுவில் more than 1% இருக்கணும். கரெக்டா? இப்போ 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. இது பிரச்சனை இல்லை. இங்கே எனக்கு R and Bக்கு நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கான். அப்போ இது தப்பு. இந்த பாசிபிள் வரப்போகிறது இல்லை. அடுத்து R and B. X sit second to the left of the L. இன்னும் X and L வரல. And is an immediate neighbor of the B. யாரு? இந்த X வந்து immediate neighbor of the B and second to the left of the L. கரெக்டாப்பா? X is second to the left of the L and is immediate neighbor of the B. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா L வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்கிற அந்த லைன் வரவே இல்லை எனக்கு. கரெக்டா? எனக்கு செட்ரைன் நம்பர் ஆஃப் பர்சன் R வந்து 4th ஆரம்பிக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. L இந்த எண்டுலையோ இல்லை ஒரு எண்டுலேருந்து எத்தனாவது நம்பர்னோ எனக்கு சொல்லவே இல்லை. அப்போது நம்பர் ஆஃப் பர்சன் இந்த ரோ கேட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. சரியாப்பா? ரைட். ரைட். அடுத்த கொஸ்டின் சிலாஜிசம் ட்ரை பண்ணுங்கப்பா. எஸ் திங்கிங். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 month ப்ரிப்ரேஷனில் SBI வந்து 48 அட்டெம்ப்ட் கொடுத்தே 35 மார்க் வந்திருக்கு. இட்ஸ் குட் சைன் ஆர் நாட்? கண்டிப்பாக வந்து 1 month ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கிறதே ஒரு நல்ல பெட்டர் தான். ஓகே அப்படின்னு நான் சொல்வேன். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு எக்ஸாம்ஸ், ஏன்னா இப்போ நீங்கள் கட் ஆஃபும் கிளியர் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில எனக்கு. ஸோ ஏன்னா நான் கட் ஆஃப் வந்து 52 சம்திங், அதை விட கொஞ்சம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கிளியராக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். பட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா 48 அட்டன் பண்ணி 35 தான் வந்திருக்கு அப்படின்னா 13 மார்க் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரியா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ரைட்டா? அண்ட் ஹால் டிக்கெட் இது வந்துடும்ப்பா. ஹால் டிக்கெட் வந்துடும். வரும். ரைட்டா? ஓகே. எய்தர். சூப்பர். எய்தர் ட்ரை பண்ணலாமா? சம் ராக்கிங் ஆர் த மார்பிள்ஸ். ராக்ஸ் ஆர் த மார்பிள்ஸ். ஓகே. சம். ஓகே. அடுத்தது நோ மார்பிள் இஸ் த காங்கிரீட். ரைட். ஓகே. சம் ராக்கெட் இட்ஸ் காங்கிரீட் கண்டிப்பாக கிடையாது. நோவும் சொல்ல முடியாது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள. ஸோ எனக்கு எய்தர். இட்ஸ் எய்தர் ஆர். ஏன்னா ரெண்டுமே ஒரே வார்த்தை. சம் அண்டு நோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அடுத்தது சம் சிட்டி ஆர் நாட் டவுன், ஆல் த டவுன் ஆர் த மெட்ரோ.
some city or not town, all the town or the metro. கரெக்டா? some city or metro. இந்த சிட்டிக்கும் மெட்ரோக்கும் டச் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆல் சிட்டி, மொத்த சிட்டி பீயிங் மெட்ரோ இஸ் எ பாசிபிலிட்டி. மெட்ரோக்குள்ளே வரலாம், அவங்க டவுனுக்குள்ளே தான் வர முடியாது, மெட்ரோக்குள்ளே வரலாம். ஆல் ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது மார்க் டெஸ்ட் 65 வருதுன்னா ஓரளவுக்கு நல்ல அட்டம் தான்ப்பா. அவுட் ஆஃப் த 80 65 ப்ளஸ் வருது, பிஓவில் வருது அப்படின்னா ஓகே சொல்லுவேன். பேர் 8 வருதா? பேரில் 8 வந்துச்சா? நல்லா செக் பண்ணிங்களா? பேரில் 8 வந்துச்சா? நல்லா செக் பண்ணி இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கப்பா. இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரைட், அடுத்தது ஒன்லி a few fish are the only a few. பேலன்ஸ் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் இங்கே போகாது. ஆல் த டெட்ஸ் ஆர் த rabbits. ஓகே, சம் ஃபிஷ் ஆர் நாட். கொஞ்சம் ஃபிஷ் வந்து நாட், ஆமாம், ஏன்னா ஒன்லி a few தானே, அப்போ மீதம் இருக்கிறது போகாது. நோ சொல்ல முடியுமா? இங்கே யாரையும் யார் கூடவும் நோ சொல்ல முடியாது. ஒன் ஒன்லி, யாரையும் யார் கூடவும் சொல்ல முடியாது. ஒன் ஒன்லி. ரைட்டா? ஓகே, ஓ வேறு யாரும்? ஓகே ஓகே ஓகே, நீங்கள் உங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஓகேம்மா, ஓகே 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 ரைட். அடுத்தது அடுத்தது கேன் நெவர் பி. சம் கிளவுட்ஸ் ஆர் த வாட்டர். சம் கிளவுட்ஸ் ஆர் த வாட்டர். Some water or the star. Some cloud can never be star. Some cloud can never be star. இங்கே நெகட்டிவே இல்லை, ஸோ நெகட்டிவ் நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா நெகட்டிவே இல்லை. ரைட், ஆல் cloud being water is a possibility. இந்த cloud வந்து வாட்டருக்குள்ள, ஆல் த clouds, எஸ் தாராளமாக இஸ் எ பாசிபிலிட்டி, போகலாம். இஸ் எ பாசிபிலிட்டி சொல்லலாமா? இஸ் எ பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் அடுத்தது some earbuds are the phone. Some earbuds are the phone. All the phone are the charger. All the earbuds can be charger. All earbuds can be is a possible case. உள்ள போகலாமா? எஸ் போகலாம். Some phone are not charger. Negative thing சொல்லவே முடியாது, இங்கே நெகட்டிவே வரல, ஸோ நெகட்டிவ் திங் சொல்லவே முடியாது. ஒன் ஒன்லி. கரெக்டா? ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் அடுத்தது நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னப்பா வரும்? ஓகே 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 ஓகேம்மா. ஸோ பேர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்களா? 8 பேர் வருதா? அதில் 8 பேர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ரைட், அண்ட் மக்களே, என்ன லைக் ஒரு கம்மியாக இருக்குது, ஒரு லைக்கை தட்டி விடுங்க. லைவ் பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாருங்க. இஃப் இந்த given the number 1 is added to the odd digit, 1 is subtracted from the even digit, what will be the sum of the digit which is third from the right and fifth from the left after the number rearrangement? என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ரைட்டா? அப்போ எனக்கு என்ன பண்ண தெரியுங்க அப்படின்னா, வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ரம் த லெஃப்ட், த நம்பர் ஃபார்மெட் ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அப்போ எனக்கு எதை மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டாம், ஏன்னா அவங்க ரீஅரேஞ்சிங் த அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் சொன்னால் நமக்கு பிரச்சனை. பட் அதெல்லாம் தேவையில்லை. சம் ஆஃப் த டிஜிட் தேர்டு ஃப்ரம் த ரைட், இது 7ஆம் நம்பர். தேர்டு ஃப்ரம் த ரைட் 7ஆம் நம்பராக நமக்கு இருக்குது. ஃபிஃப்த்து ஃப்ரம் த லெஃப்ட், ஸோ 2 4 1 5, ஸோ 3ஆம் நம்பர். ரெண்டுமே ஆட் நம்பராக தான் நமக்கு இருக்குது. ஆட் நம்பராக 1 இஸ் ஆடட் டு த ஆட் நம்பர். அப்போ 10 + 2 = 12 வந்துருமா? 12. இதை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். கரெக்டாப்பா? ரைட். அண்டு அட்மிட் கார்டு கண்டிப்பாக இது வர்றதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி விட வாய்ப்பு இருக்குப்பா. 7 இல்லை 5 நாளைக்கு முன்னாடி தான் விட வாய்ப்பு இருக்குது. 7 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ரைட்டா? 21 அப்படின்னா 14ஆம் தேதி போட வாய்ப்பு இருக்குது. அட்மிட் கார்டு வந்து 8% were born in the 2 different date. 15 22 different month, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ரைட்டா? ஸோ 2 டேட்டு 4 மாதம். ரைட்டா? செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஸோ செப்டம்பர் 15 22, அக்டோபர் 15 22, நவம்பர் 15 22, டிசம்பர் 15
22. செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. கரெக்டாமா? ரைட். இப்போ எனக்கு 2 persons were born between S and A. ரைட்டா? S and A. S born on even date in the month which have the even days. ரைட்டா? even days. even date, even days இருக்கக்கூடிய மாதம். ரைட்டா? அப்போ எஸ் வந்து எனக்கு ஒன்று செப்டம்பர் 22ஆம் தேதி எனக்கு பிறந்திருக்கலாம், அல்லது நவம்பர் 22ஆம் தேதி எனக்கு பிறந்திருக்கலாம். கரெக்டா? 2 persons எஸ் அண்ட் ஏ, 1 2 ஏ எனக்கு இங்கே வந்திருக்கலாம், 1 2 ஏ ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம் பை சான்ஸ். ரைட்டா? அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் வேர் பிஃபோர் த ஏ இஸ் 1 less than நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப்டர் த பி. பிஃபோர் த ஏ அப்படின்றது 1 2 3 4, இது 1 கம்மி யாரை விட? பிக்கு அப்புறமா 1 2 3 4 5. ஸோ பிக்கு அப்புறமா 5 பேர், ஏக்கு முன்னாடி 4 பேர். கரெக்டா? ஸோ இங்கே 2 பேர் இருந்தாங்கன்னா இங்கே 3 பேர் இருப்பாங்க. ரைட்டா? ஏக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் பிக்கு அப்புறமா 3 பேர் நமக்கு இருக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது Q வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் த பி. Q வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் த பி, இதில் நமக்கு கொடுக்க முடியாது. Q was born just before the B and 2 persons after the R. 2 persons after the R. ஆர்லேருந்து ரெண்டாவது பர்சனாக வந்திருப்பாங்க. C was born after the D before the P. C was born after the D before the P. சொல்லிடலாமாப்பா? ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா? எஸ், ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா? எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர்மா. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய மார்க் டெஸ்ட் இப்போதைக்கு போட்டு பாருங்கள். லாஸ்ட் மினிட் டிப்ஸை நான் தரேன். சரியா? ஆல்ரெடி நான் நிறையா தடவை இந்த லாஸ்ட் மினிட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எழுதணும், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போதைக்கு நிறையா குவிஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? நிறையா டைமர் வச்சு குவிஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆப்பில் நிறைய குவிஸ் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் வாங்கி எழுதுங்க. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த குவிஸஸை திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நிறையா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத திரும்ப ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. சரியா? ரைட். குறிப்பாக ஆப்டிடியூடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ரீசனிங்க்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆப்டிடியூடை விட்டுறீங்க. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் ஏ இஸ் 6 meters நார்த் ஆஃப் த ஹச். ஸோ ஏ இஸ் 6 meters north of H, which is 8 meters east of the B, which is 8 meters east of the B. Okay. B is 5 meters north of the F. B is 5 meters north of the F. B is 5 meters north of the F. E is 9 meters north of the D. E is 9 meters north of the D. No, E வரல. ரைட்டா? E is 9 meters north of the D and 8 meters east of the F. ரைட்டா? And E is 9 meters north of the D and 8 meters east of the F. இதை கொஞ்சம் மேலே ஏற்றி வரையணும், அப்போ தான் நம்மளால் வரைய முடியும். சரி. A is 6 meters north of the H, which is 8 meters east of the B, and B is 5 meters north of the F, and E is 9 meters north of the D, E is 9 meters north of the D and 8 meters to the east of the F. 8 meters to the east of the F. G is 5 meters north of the J. G is 5 meters north of the J. Okay. D is 4 meters east of the G. D is 4 meters east of the G. And G is 5 meters north of the J. கரெக்டாப்பா? எஸ், ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்ப்பா. ரைட், வாட் இஸ் தட்? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் என்னப்பா?
So what is the answer? South. Exactly right. In which direction point E with respect to the A? E ஓட direction with respect to the A வரும்போது is a south direction. கரெக்ட்டா? So south is the right answer. Next அடுத்தது question skip பண்ணிடலாம். Next அந்த pair வச்சு வருது. 7 person A to G row such that a way facing north. Each of them like different color also. Different color also. இதை சால்வ் பண்ணிட்டு ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு A to G 7 பேர் நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க லைக் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இது உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின். சரியா? ஸோ ஹோம்வொர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக சொல்கிறேன், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பிஓவில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் சோதிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் த டைமிங் 25 minutes இருக்குது. தாராளமாக 40 out of 40 நீங்கள் அடிக்கலாம். 40 out of 40ங்கிறது ரொம்ப 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 நேச்சுரல், சூப்பராக நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? பட் ஆப்டிடியூடுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருப்போங்க. அப்ளிகேஷன்ஸாக மினிமம் ஒரு 4 கொஸ்டினாவது அட்டன் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா ரைட், ஐ திங்க் இட்ஸ் பவர் கட். சரி, பவர் கட் ஆகிடுச்சு. சரி, ரைட், ஓகேம்மா. சரியா? ஸோ நான் இதோட லைவ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச்.